வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ரியாக்டில் ஃப்ராக்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு HTML பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம டிவிஷன் டேக் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ரியாக்டில் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிப்போம். ஒரு மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் எலமெண்ட்ஸை வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதோட கோடிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அதுக்கு ஒரு பேஜ் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேஜை வந்து frag.js அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ண போறேன். இந்த பேஜை சேவ் பண்ணிக்கிறேன் frag.js அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வந்து காம்போனன்ட்ஸ்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்பயும் போல சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு மொத்தம் இதுல 2 பேஜஸ் தேவை. ஃபர்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு இம்போர்ட், எப்பயும் போல நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துடலாம். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன், ஓகேவா? என்னோட ஃபங்க்ஷன் நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா frag அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். frag from frag ஒரு அரே பாஸ் பண்ணுவோமா, அந்த அரேக்குள்ள நம்மளோட வேல்யூஸ், இந்த வேல்யூஸ்ல ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்னால ரிட்டர்ன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கான ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த டேபிளோட வர டேட்டாஸை நம்ம என்ன சொல்லுவோம், டேபிள் ரோ அப்படின்னு சொல்லுவோமா. அதனால ஃபர்ஸ்ட் டேபிள் ரோ அப்படிங்கிறதையும் கிரியேட் பண்ணிட்டு இதோட நான் இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பேஜ்ல கீழே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி டேபிள் ரோ மட்டும் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னா, இந்த பேஜ்க்கு வந்து காலம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுப்போம். கால் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா செட் பண்ணியிருக்கேன். அது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல சேவ் பண்ணிட்டு இங்க சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜும் நான் சேவ் பண்ணிட்டேன். அந்த பேஜ்ல என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னா, எப்பயும் போல நம்ம இம்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். இம்போர்ட் ரியாக்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் இங்க கொடுப்போமா. அப்ப இங்க ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன நேம் செட் பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷன், இதுவும் நான் ஃபங்க்ஷனா தான் கிரியேட் பண்றேன். காலம் அப்படிங்கறதுனால இங்க கால் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபங்க்ஷன் நேமே சேம் நேமா வச்சுட்டேன். கால். அதே மாதிரிதான் ஒரு அரேவா பாஸ் பண்ணி அதுக்குள்ளே என் ரிட்டர்ன்ஸ் வேல்யூஸை கொடுக்குறேன். ஓகேவா? அப்ப எக்ஸ்போர்ட்ல நான் இந்த கால் அப்படிங்கறதையும் கால் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் மறந்துடாம எப்பயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல யூஸ் பண்ணி பழகுங்க. ரிட்டர்னுக்குள்ள இப்ப நம்ம ஃப்ராக்மெண்ட் செட் பண்ண போறோம். எப்பயுமே வந்து ஒரு எலமெண்ட், அதாவது ஒரு பூட்ஸ்ட்ராப் எலமெண்ட்டோ ஒரு HTML எலமெண்ட்டோ யூஸ் பண்றப்ப நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போமா. இப்ப நம்ம அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா react டாட் fragment அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ண போறோம். இதான் அந்த react.fragment அப்படிங்கிற டேக். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எலமெண்ட்டை பாஸ் பண்ண டிவிஷனுக்குள்ள எப்படி மொத்தமா போட்டு பாஸ் பண்ணமோ அதே மாதிரி இது மல்டிபிள் வேல்யூஸை எப்படி வந்து மொத்தமா ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஆகுறது தான் இந்த ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்குள்ள எனக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் தேவையோ அதெல்லாம் என்னோட மல்டிபிள் வேல்யூஸே நான் இதுல கொடுத்துக்கலாம், ஒவ்வொரு டேட்டாவையும். இப்ப நான் என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பொறுத்த வரைக்கும் ஐடி அப்படிங்கிற ஒரு டேட்டாவும், நெக்ஸ்ட் வந்து சிட்டி அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ண போறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க என்னோட டேட்டா மட்டும் கொடுத்துருக்கேன். ஆனா என் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குது, என்னோட டேபிள் அங்க இருக்கு. அப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இந்த இம்போர்ட்டுக்கு கீழே என்னோட செகண்ட் பேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்க போறேன்.
எப்படி app.jsல நம்ம வந்து இந்த பேஜை கொண்டு போய் அங்கே app.jsல இம்போர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே என்னோட அந்த பேஜை கால் அப்படிங்கிற பேஜை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம காம்போனன்ட்ஸ்குள்ளே இருக்கிறனால இந்த இடத்துல காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. இதே app.js போயிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற பேஜை மென்ஷன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல டேபிள் கிட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ண போகிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இங்க கொடுத்துட்டேன். ஓகேவா? இது இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான், இல்லை நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டு இதை முடிச்சுக்கிட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப நான் இன்னைக்கு என்னோட ஃபங்க்ஷன் இதையும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப app.jsல போயிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணுமா, அதனால இம்போர்ட் React from இதை எப்பயும் போல நம்ம எங்க காம்போனன்ட்ஸ்ல இருந்து பண்ணுவோம்ல, அதனால ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் எந்த பேஜ்ல கொடுத்துருக்கோம் நம்ம ஃப்ராக் அப்படிங்கிற பேஜா, அதனால ஃப்ராக். அந்த ஃப்ராகோட ஃபங்க்ஷனை எப்பயும் போல இந்த டிவிஷனுக்குள்ள ஃப்ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நான் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட டெர்மினல்ல போயிட்டு என்னோட டைரக்ஷனை வந்து சாம்பிள் அப்படிங்கிறதுல மாத்திக்கிறேன். அடுத்து npm start. இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ஐடி சிட்டின்னு நம்ம கொடுத்துருந்த டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி இங்கே நமக்கு ஒரு டேபிளாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு எலமெண்ட் அப்படின்றனால ஐடி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம இப்போ மல்டிபிள் டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஒவ்வொன்றையும் தனித்தனி ரோவாக செட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு தனி ரோ செட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு தனி டேட்டா கொடுத்துறேன். அந்த டேட்டாவில் ஃபர்ஸ்ட் டேட்டா நம்ம ஐடின்னு வச்சுருக்கோமா, அந்த ஐடியை 101 அப்படின்னும் செகண்ட் ஐடி அப்படிங்கிறத PDKT அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக எனக்கு கீழே அடுத்த டேட்டா செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ராக்மெண்ட் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கும். நம்ம React.fragmentன்னு போட்டாலும் எடுத்துக்கும், அப்படி இல்லைன்னா இப்படி எம்டியாக நீங்கள் கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த மாதிரி எம்டி வேல்யூஸ் பாஸ் பண்ணாலும் இதோட வேல்யூங்கிறது ஒன்று தான். ஓகே, தேங்க்யூ.